ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைக்ரோவேவ் அவன் இல்லாமல், பேக்கிங் பவுடர் இல்லாமல், பேக்கிங் சோடா இல்லாமல் ஒரு கேக் ஒன்று பண்ண போகிறோம். எதை வச்சுன்னா, இந்த மரவள்ளி கிழங்கு, கப்பக்கிழங்கு அப்படின்னுவாங்கல்ல, இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இதை நல்லா வாஷ் பண்ணிடணும். இதில் நிறைய மண் இருக்கும். வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிரேட்டரில் வச்சு நல்லா துருவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் துருவின தேங்காயிலேயே கொஞ்சம் ஏலக்காவையும் போட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமாக ரவை, அதுக்கப்புறம் நெய், அதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி. அதுக்கப்புறம் வீட்டில் உங்களுக்கு அவன்லாம் இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாத்திரத்தில் தான் நான் பண்ண போகிறேன். இதில் ஆல்ரெடி நான் நெய்யை விட்டு வச்சுருக்கேன். என்கிட்ட இந்த இது கேக் பண்ணுறது இருக்கிறதால நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் குக்கர்லேயே பண்ணிக்கோங்க. இதை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த கப்பக்கிழங்கு இருக்குது இல்லையா, ஒரு கப் எடுத்துருக்கேன். இதை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் துருவி வச்ச தேங்காய், ஏலக்காய் அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரவை, கொஞ்சமாக ரவை போட்டுக்கோங்க பைண்டிங்க்கு. அதுக்கப்புறம் சர்க்கரை, உங்களுக்கு எவ்வளோ அளவு சுகர் வேணுமோ சுகர் போட்டுக்கோங்க. இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஈஸியாக பண்ணலாம். நெக்ஸ்ட் டூட்டி ஃப்ரூட்டியும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக நம்ம நட்ஸ் வேணால் போட்டுக்கலாம். வேணாம் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெய், கொஞ்சமாக நெய், அவ்வளோதான். இப்போ இதை போட்டு நம்ம நல்லா கையில் போட்டு பிசைய போகிறோம். நம்ம செஞ்சதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பவுலில் நெய் தடவி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டு ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக வேணால் நட்ஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக வேணா இது மேலே இன்னும் கொஞ்சம் கீ லைட்டாக விட்டுட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். லைட்டாக இது மேலே கீ கொஞ்சம் விட்டுக்கோங்க. இந்த கப்பக்கிழங்குலாம் கூட ஒரு சீசனுக்கு தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதால் இந்த மாதிரி சீசனில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்து கான்ஷியஸாக இருக்கிறவங்க சாப்பிட வேணாம். பட் இந்த கப்பக்கிழங்கை நம்ம தனியாக சாப்பிடும்போது இதில் ஃபைபர் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்குது. இப்போ வாங்க, இப்போ இது ப்ரீ ஹீட் ஆயாச்சு. இதை பாருங்கள், இந்த நீடில் இங்கே லாஸ்ட் வந்தாச்சு. அவ்வளோதான். இதை ஸ்லோ பண்ணிவிடுவேன், லாஸ்ட் வச்சுருவேன். அதுக்கப்புறம் இதை எடுத்து அப்படியே இது உள்ளே வச்சு அவ்வளோதான். மூடி போட்டு வச்சுட்டா உங்களுக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். அப்புறம் கேக் ரெடி ஆனோன்னா பார்க்கலாம். இப்போ வாங்க பார்க்கலாம் கேக்கு ரெடி ஆயாச்சான்னு பார்க்கலாம். நீங்கள் முக்கால்வாசி அது இதுவாகும் போதே மேலே இந்த நட்ஸ் எல்லாம் போட்டுருங்க. இப்போது கத்தியை வச்சு நம்ம இப்படி குத்தி பார்க்கலாம். ஒட்டவே இல்லை பாருங்கள். கேக் ரெடி ஆயாச்சு. கொஞ்ச நேரம் வெளியில் எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சரியா? இப்போது கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ எடுக்க போகிறேன். எடுத்து வெளியில் வச்சுட்டு கொஞ்சம் ஆறின பிறகு இந்த ஓரமாக இருக்கு இல்லையா, ஓரமாக இருக்கிறத ஃபஸ்ட்டு அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணின்னு வரலாம். அவ்வளோதான், ரெடியாக ஆயாச்சு. இப்போ என்ன பண்ணோம், நம்ம இந்த ஓரம் இருக்குது இல்லையா, அப்படியே இப்படி அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ கேக், மரவள்ளி கிழங்கு கேக் தயார். பாருங்கள், பாத்திரத்தில் கூட எதுவுமே ஒட்டலை. அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், வா, அதுக்கு வெளியில் எடுக்கும் போதே அவ்வளோ ஒரு ஸ்மெல், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பாருங்கள், கட் பண்ணிவிட்டு எடுக்கலாம்.
இதை பாருங்கள், ஆவி பறக்க 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 சூடாக மரவள்ளிக்கிழங்கு கேக் தயார். இது பாருங்கள், நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் பத்மாஸ் ஆல் இன் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸோடு உங்களை மீட் பண்ணுவேன். இப்போ மறுபடியும் சொல்கிறேன், வெயில் ஸ்டார்ட் ஆயாச்சு. எல்லோரும் உங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. வெயிலெல்லாம் ரொம்ப போகாதீங்க. நல்லா தண்ணி நிறைய குடிங்க. டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. டேக் கேர். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் குழந்தைங்களுக்கு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. பாய். டேக் கேர்.